கேஸ் போட்டிருக்காங்கன்றது வந்து ஒரு முன்னேற்றமான விஷயம்தான். பட் இது எல்லா இடத்துலையும் வரணும். இது எல்லா பேன் இண்டியா மூவின்றாங்கல்ல, அந்த பேனுக்கும் வரணும். இது இப்போ சில பேர் குடும்ப சூழ்நிலையால் சொல்லாமல் இருப்பாங்க. ஐயோ சொல்லிட்டா இந்த ஒர்க்கு போச்சுன்னா எனக்கு வேற வழி கிடையாது, என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு. ஸோ சொல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. தைரியமாக வந்து இது இல்லைன்னா எனக்கு என் படிப்பு இருக்குது அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. படிப்பு இருக்குது, நான் வேலைக்கு போவேன்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்கள் சொல்லிடணும், வெளியில் சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், எல்லா இடத்துலையும் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் இது நிறுத்துவாங்க. இது மாதிரி பொம்பளைங்க நினைச்சா இதே ஆம்பளைங்களுக்கு பண்ணா எப்படி இருக்கும்? நீ நடிக்கணுமா, நீ கூட அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு 75 வயசு பாட்டி பெரிய ப்ரொடியூசர் அது சொல்லுது ஒரு 20 வயசு பையன் கிட்ட, எப்படி இருக்கும்? இத நம்ம பேசினாதான் ஆமால இது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. யாருமே பேசலன்னா who will bell the catனா உங்களுக்கு அடுத்த ஒர்க்கு கிடைக்காதுன்ற ஒரு பயம். உண்மையிலேயே திலீப் பண்ண பிரச்சனைக்கு அந்த பொண்ணுக்கு யார் போய் சப்போர்ட் பண்ணீங்க? யார் வந்து நின்னாங்க? ஸோ இப்போ இப்படி ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆகி இப்படி உங்களுக்கு இங்க பாதுகாப்பு கிடைக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில தான் இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படி ஓப்பனா போய் இப்ப சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வார்ன் பண்ணணும், இப்படி பண்ணீங்கன்னா இப்படி ஆகுன்றது வார்ன் பண்ணணும். நான் இது வந்து பேசிக்கலா சினிமாவுக்கு மட்டும் இல்லை, நான் எல்லா விஷயத்துக்கும் தான் சொல்றேன். எல்லா விஷயத்துலையுமே இது இருக்கு. ஒரு சேனல் எடுக்கட்டும், எல்லாத்துலேயுமே இது இருக்கு. ஸோ கரெக்டான வார்னிங் கண்டிப்பா ஆண்களுக்கு கொடுக்கணும். இட்ஸ் ஹை டைம். இப்போ நம்ம அந்த கோல்கட்டா டாக்டர் கேஸ்ல இருந்து இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா என்னையே ஆவாங்க? அந்த ஒரு பொண்ணு இல்லைன்னா உனக்கு ஜென்ரேஷனே இல்லாம போயிடும். ஸோ பெண்ணா பாருங்கன்னு சொல்றது இன்னும் யாரு வந்து சொல்லணும்? கடவுளே வந்துதான் சொல்லணுமா? அந்த சுச்சுவேஷன் தான் இப்போ ஒரு கமிட்டி உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நீ போய் எல்லாத்தையும் பேசலான்னு யூரின் இடம்னா உனக்கு யூரின் வந்தா நீ தான் போனோம். அடக்கவே முடியலன்னு என்ன பண்ணுவ? ஸோ ஏதோ ஒருத்தங்க நீ பேசுற நான்சென்ஸை காது கொடுத்து கேட்கறாங்கன்னு இப்ப புதுசா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் பேசக்கூடாது. ஆம்பளைங்க அந்த பக்கம் போவாங்க, பொம்பளைங்க இந்த பக்கம் போவாங்க. நாங்கெல்லாம் போயிருக்கோம். இப்பதானே இந்த 15 வருஷமா கேரவன். இதுக்கு முன்னாடி எங்க போவோம்? எங்க அசிஸ்டன்ட்டுங்க யாராவது பின்னாடி இப்படி கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாம் இன்ன வரைக்கும் என்ன பண்றோம்? இன்ன வரைக்கும் நான் பெட்ரோல் பங்க்ல உச்சா போக மாட்டேன், எனக்கு அங்க கிளீனா இருக்காது. அதுக்கு நடு ரோட்ல போக சொன்னா போவேன். உண்மையா சொல்றேன். ஏன்னா அங்க ஹைஜீனிக்கா இருக்காது. ரோட்ல போகும்போது நம்ம பின்னாடி ஒரு அக்காவோ யாரோ ஒருத்தவங்க நிக்க மாட்டாங்களா, அவங்க அப்படி பிடிச்சிப்பாங்க, நம்ம போயிடலையா? அதாவது நான் சொல்றது ஒரு 20-25 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு எந்த பக்கம் போனாலும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு. இப்ப நான் நேரா இறங்கி போனா எனக்கு ஒரு வணக்கம் போட்டுருவாங்க. யாரையாவது ஒரு காஃபியோ ஒரு ஜூஸோ ஆர்டர் பண்ண சொல்லுவேன். நான் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். அந்த ஜூஸை யாரையாவது குடிச்சிட்டு சொல்லிட்டு வந்துடுவேன். இது இப்போ. அப்ப 25 வருஷம் முன்னாடி நாங்க என்ன பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. லொகேஷன் அப்படி அமையும். நின்றுக்கிட்டு சாப்பிட்டு மலை அடிவாரத்துல எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டுருக்கோம். நான் மலையாள படம்லாம் பண்ணும்போது அங்கேயே துணி மாத்தணும்னா அப்படியே அந்த ஒரு அருவி இருக்கும், அருவி பின்னாடி கல் இருக்கும், அந்த கல்லு பின்னாடி எல்லாம் போய் துணி மாத்தி இருக்கிறோம். இதுக்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், சீனியர் மோஸ்ட் நம்பர் 1 ஆர்டிஸ்டா இருக்கட்டும், யாருக்குமே எதுவுமே பண்ண முடியாது. அப்படி நிறைய பேர் வந்து நான் போய் ரூமுக்கு தான் ட்ரெஸ் மாத்துவேன்னவங்க எல்லாம் ஃபீல்ட் அவுட்டே ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவு கூட கார்ல உட்காந்து மாத்திக்க முடியாது, நம்மளால புடவை கட்ட முடியாது, பிளவுஸ் இன்ஸ்கர்ட் கார்ல கட்டிட்டு இப்படி புடிச்சிட்டு இறக்கிட்டு வந்து நம்ம கட்ட முடியாதா? அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ணலாம். பேசிக் நெசசிட்டிஸ் இல்லாம ஷூட்டிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நான் வந்து இப்ப யார் வந்து சொன்னா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. எந்த ஷூட்டிங்குமே அப்படி நடக்காது. ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள லொகேஷன் அமைஞ்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? காட்டுக்குள்ள ஒரு லொகேஷன் அமைஞ்சிருக்கு, உங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துன்னு இருப்பாங்களா? இதுதான் நியாயம். இந்த காலத்துல குழந்தைங்களை அநியாயம் பண்றதே என்ன அதானே நடக்குது. ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், தடுக்கணும்னா அவங்க அப்பா அம்மா கூடவே இருக்கணும். உங்க வேலைங்களுக்கு நீங்க போய்கிட்டு குழந்தைய வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டு ஷூட்டிங் அனுப்புறதாகட்டும், இல்லைன்னா நீங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதாகட்டும், இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதே அளவுக்கு இங்க இருக்குது. ஆமா, தமிழ் திரைத்துறையில் இருக்குது. தெலுங்குலயும் இதை விட ஜாஸ்தியாவே இருக்கு.
ஹிந்தியில வந்து இப்படி இல்லை, அவங்க எல்லாருமே எடுத்தோடனே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அங்க பெரிய கேஸ்டிங் கவுச் ப்ராப்ளம்லாம் அங்க வந்ததில்லை. அங்க வந்து நெப்போட்டிசம் ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளவுதான். பட் இங்க தெலுங்குலாம் வேற லெவல்ல இருக்கு. அது அதை நினைச்சுக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு பண்ணலாம், நினைக்காதவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம அழகா இருக்கணும் தான் நடிக்க வரோம், நம்ம அழகை எல்லாரும் பார்க்கணும் தான் நடிக்க வரோம், நம்மளை ரசிக்கணும் தான் மேக்கப் போடுறோம், நம்மளை நம்ம வந்து அவங்கள கவரணும் தான் கிளாமரா ட்ரெஸ் போடுறோம். இது எல்லாமே இதுக்கு தான் பண்றோம். ஆனா என்னை வந்து இப்படி கேட்டாங்கன்னா மட்டும் வருத்தப்பட்டா அப்புறம் எதுக்கு சினிமாவுக்கு வரீங்க? இது எல்லாமே ஆல்ரெடி பேசி வச்சு வர்றது தான். நீ இந்த படத்துக்கு வரீனா நான் வந்து இந்த மாதிரி நீ என் ப்ரொடியூசருக்கும் எனக்கும் இங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க மேனேஜரு, பேசி வச்சு வர்றது தான். இவங்க இங்க வந்த உடனே முக்காவாசி படம் நடிச்ச உடனே இவங்க வந்து கிராக்கி காட்டுறது, நம்ம தான் முக்காவாசி நடிச்சிட்டோமே இனிமே என்ன, நான் அதை ஒத்துக்க மாட்டேன், நான் இது பண்ணல, எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் பிரச்சனைங்க வர்றது. இது எனக்கு தெரிஞ்ச உண்மை, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதை நான் பார்த்திருக்கேன். நீ கூப்பிடுற அளவுக்கு தான் இருக்கிற, நீ ஏன் காமிச்சிக்கிற? உனக்கு வெக்கமா இல்லையா? முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, உனக்கு புருஷன் இருக்காங்க, இப்ப போய் நீ ஏன் இதை காட்டுற? ஜென்ரேஷனா வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா முடியவே முடியாது, மாற்ற முடியாது. இது மாற்ற முடியாது. இது இன்னைக்கு இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் பேசும் படம் காலத்துல இருந்து இருக்கு, இது இருக்கு. சோ எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகணும்ன்றது நமக்கும் தெரியும், இப்ப பேசிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், இப்ப போய் புகார் கொடுக்கறவங்களுக்கும் தெரியும். நான் நினைக்கிறேன் இப்ப வந்து இந்த கமிட்டி வந்து நல்ல விஷயம், இது எல்லா இடத்துலயும் வரணும். வந்தால் ஓரளவுக்கு இப்ப வந்து என்னோட பொண்ணு நடிக்க போகுது அப்படின்னா இதுக்கு ஒண்ணு நடந்ததுன்னா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இதுக்கு நல்ல விஷயம்தான். ஆனா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும்னா அது நம்ம யார் கையிலுமே இல்லை. இப்ப என்ன அவங்க வந்து சட்டசபை கலைச்சிட்டா மாதிரி அம்மா இதை கலைச்சிட்டாங்க, என்ன இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. திருப்பி அவங்க தான் வரப்போறாங்க, இல்லைன்னா போயா போர் அடிக்குது, எனக்கு இந்த போஸ்டிங்லாம் வானான்னு சொல்லிட்டு புது ஆளுங்க வரப்போறாங்க. இவ்வளவுதான் நடக்க போகுது. கேரளா நம்பர் 1 அதுக்கு. ஆர்கிட்ஸ்ன்றதுல அவங்க பண்ற அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் அப்பப்பா. இப்ப நடிகைங்களை சொன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்ப நடிக்கிறவங்க இப்பவும் வந்து எங்களோட 70s நடிகை 80s நடிகைங்க எல்லாம் இப்பவும் ரீயூனியன் போடுவாங்க, வருஷம் மீட் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ரொம்ப பரஸ்பரமா இந்த ஃபேமிலி விஷயம் பேசிக்கிறது எல்லாமே பண்றாங்க. இப்ப வர்றவங்க ஒரு படத்துல வர்றவங்க 2வது படத்துக்கு எங்க போறாங்கன்னு தெரியல. சோ இப்ப வர்றவங்க எனக்கு சுத்தமா எனக்கு தெரியல, அதை பத்தி எத்தனை யானை பலம்னே சொல்ல முடியாது. இப்போ இந்த அந்த மாதிரி WCCல இங்க வரணும், இங்க இருக்கிற எங்களோட சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் அந்த பொசிஷன் எடுக்கணும். எடுத்தா வேற சினிமா வேற ஆயிடும். சினிமா பெண்கள்லாம் மதிக்கப்படுற அளவுக்கு ஆயிடணும். அதுக்கு யாரு முதல்ல who will build the cat? இப்ப வந்து இங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு யார் சேர்ப்பாங்க? ஒருத்தங்க வந்து சினிமா எடுத்துனுக்குறாங்க, ஒருத்தங்க டைரக்ஷன் பண்ணுறாங்க, ஒருத்தங்க சீரியல் எடுத்துனுக்குறாங்க. எங்க பெரிய ஆளுங்கெல்லாம் எங்களோட சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒருத்தங்க கட்சியில இருக்காங்க. யாருக்கு டைம் இருக்கு இதெல்லாம் செய்ய?